கம்மன்னு இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. நம்ம சமைக்கும் போது சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்டு தான் சமைப்போம். நம்ம சாப்பிடும் போது கருவேப்பிலை எட்டு போட்டுருவோம். இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிட்டோம்னா எல்லா மருத்துவ குணமும் அந்த ஜூஸில் இருக்கும். நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமையல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜூஸ் தாங்க. ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் நிறையா இருக்குது, உடம்புக்கு ஆரோக்கியம், நல்லா பலன் தரக்கூடிய ஒரு அருமையான ஜூஸ். இந்த ஜூஸ் செய்யறது பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சூப்பராக செய்யலாம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை, ஜீரகம், வெல்லம், எலுமிச்சம்பழம் ஒன்று. நம்ம முருங்கைக்கீரையை கட் பண்ணி எடுக்க போகிறோம். தண்டோடு தான் சேர்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்து தண்டுலேயும் இருக்குது, அதனால் தண்டோடு சேர்க்குறோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக கட் பண்ணிப்போம். உருவி போடணும்னு அவசியமே இல்லைங்க, இந்தமாரி கட் பண்ணிக்கலாம் தண்டோட. பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை அழகாக அருமையாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தண்டோட. இது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க. இந்தமாரி ஜூஸ்லாம் சாப்பிட்டோம்னா இந்த கண்ணாடி போடுறத தடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கிட்னி ஃபெயிலியர், சுகர் பேஷண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர், இந்த 3 பிரச்சனை உள்ளவங்களும் இவங்களாம் தொடர்ந்து டெய்லி மாத்திரை சாப்பிடுவாங்க. இதனால் கண்ணை பாதிக்கும். அதுக்காக இந்த ஜூஸை சாப்பிடுங்க. இயற்கையான வைத்தியம். நம்ம டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்தமாரி இல்லாமல் இந்தமாரி இயற்கையாக செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே இயற்கையான பொருள் தான் செய்கிறோம். நம்ம இப்போ ஜூஸ் செய்கிறதுக்கு அடுப்பத்தை வைக்க போகிறோம். அடுப்பு பார்த்திங்கன்னா அருமையாக எரிஞ்சிட்ருக்கு. மண் சட்டி வச்சுக்கலாம். சுத்தமான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடறோம். இப்போ முருங்கைக்கீரையை அலசி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். சார் கருவேப்பிலை அலசி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம், நசுக்கி எடுத்துக்கலாம். ஒன்றும் பயமாக நசுக்கி எடுக்கணும். நுணுக்கி வச்சுருக்கோம், அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் எல்லா சத்தும் இருக்குது. விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த கீரையை டெய்லியும் சாப்பிட்லாம். எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்றதுனால வாந்தி, தலை சுத்தல்லாம் சரியாக போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது முடி வளர்ச்சிக்கு உதவும். முடி கருகருந்து வளரும். முடி கொட்டுறவங்களாம் இதை சாப்பிட்டாக்கா முடியெல்லாம் கொட்டாது, நல்லா வளரும். இந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னில் உள்ள அலர்ஜிலாம் வெளியே சரியாக போயிடும். இந்த ஜூஸை ஒரே நாளில் சாப்பிட்டு சரியாக இல்லைன்னு சொல்லாதீங்க. வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டே வாங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கோம். இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏன் ஜீரகம் சேர்த்துக்கணும்னா முருங்கைக்கீரை வந்து எல்லாருக்கும் செரிமான தன்மை இருக்காது, அதனால் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். நசுக்குன ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். 2 லிட்ரு நம்ம நல்லா சுத்தமான தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதித்து 1 லிட்டர் தண்ணி வர வரைக்கும் நல்லா வேக விடணும். ஒரு 2 கட்டி வெல்லம் சேர்த்துக்கிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு. ஏன் வெல்லம் சேர்க்குறோன்னா இந்த ஜூஸுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னா சில பேருக்கு பேதியாகவும் வாந்தி வரும். அதனால தான் இந்த வெல்லத்தை நம்ம சேர்க்குறோம். பித்தத்தை குறைக்கும். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வெல்லம் சேர்த்தோம்னா சாப்பிட்லாம், பித்தம் இருக்காது. இப்போ இந்த ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா உப்பு போடல. நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கங்க. இந்த ஜூஸை வந்து உப்பு போடாமல் தான் சாப்பிட்ணும். நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுக்கிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், கீரை எல்லாம் அருமையாக வந்திருக்கு. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுருக்கோம்.
இறக்கி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். வாசனையே கம்மன்னு இருக்குங்க, அருமையாக இருக்குது. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிறோம். பாருங்கள், சூப்பராக அருமையாக மருத்துவ குணமுள்ள கருவேப்பிலை முருங்கைக்கீரை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம். குடிக்கல அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நம்ம சமைக்கும் போது சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்டு தான் சமைப்போம். நம்ம சாப்பிடும் போது கருவேப்பிலை எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிட்டோம்னா எல்லா மருத்துவ குணமும் இந்த ஜூஸில் இருக்கும். வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.